ஃபாலோஸ் ஏறுது, வியூஸ் ஏறுதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி போய் நான் இன்னொரு காமெடி நிறைய பண்ணியிருப்பேன். இல்ல நான் வந்து ரேம்பாக் பண்ணேன்னா அதை லைக் பண்ணி வியூஸ் ஏற்றிருந்தாங்கன்னா என்னோட மைண்ட் செட் என்ன ஆயிருக்கும், ஓகே ரேம்போக்கு எல்லாரும் விரும்புறாங்க, அப்போ நம்ம மாடலிங் நிறைய போகணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை வந்து ரேம்பாக்கு கொண்டு போயிருப்பேன். இல்லை எங்க அம்மன் வேஷத்துக்கு எனக்கு ஃபாலோஸ் ஏற்றிருந்தாலும் எங்க கடவுளுக்கே ஏற்றலையாங்க. இப்படி காட்டினதுக்கு ஏத்துறாங்க, நாங்க என்ன பண்ண அப்ப கடவுளுக்கு ஏத்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், ஓகே அந்த சம்மந்தப்பட்டமா ஏதாவது இப்படி நல்லது பண்ண எதுக்குமே பண்ண மாட்டாங்களாம். இவங்களா போய் ஃபாலோஸையும் ஏத்தி விடுவாங்களா, இவங்களா லைக் போடுவாங்களா, இவங்களா கமெண்ட் பண்ணுவாங்களா, அதுக்கு நான் ஏன் வருத்தப்படணுங்கிறதா என்னோட மைண்ட் செட். ஓகே அப்ப இப்ப இதெல்லாம் போய் இப்ப போட்டாச்சா, இப்ப ஃபாலோஸ் ஏறிச்சு, இப்ப எனக்கு மூவிக்கு சான்ஸ் கிடைச்சிரு. இப்ப நான் போறேன், ஃபாலோஸ் அதிகம் இருக்குன்னு சொன்னா மூவி சான்ஸ் கிடைக்கும். என் பிக் பாஸ்க்கே அதுதாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு சிலர் எடுத்தீங்கன்னா அவங்க யூடியூபர் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கோங்க, இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கோங்க, அந்த மாதிரி. அப்போது எல்லாரோட மைண்ட் செட் எங்கே போகுதுன்னா, ஐ மீன் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே அங்கே தான். மேபி ஒரு சிலர் நான் ஃப்ரெண்ட்ஸு சைடு கேட்டதும் அவங்களும்